சென்னை போன்ற மாநகரங்களில் மிகப்பெரிய அளவுல விபத்து அப்படிங்கிறது தினசரி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில எம்டிசி பேருந்தை ஓட்டக்கூடிய வாசுதேவன் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக விபத்து இல்லாம இந்த பேருந்துகளை இயக்கியிருக்கிறாரு. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஒரு 31 ஆண்டு காலம் குறிப்பா நீங்க விபத்து இல்லாத ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. இது எப்படி நடந்துச்சு? எவ்வளவு சாத்தியம் இது? அதாவது எதிர்பார்த்து இயக்குதல்னு சொல்லுவாங்க சார். ஒரு சாலை சந்திப்பில் போனோம்னா இந்த பக்கம் இருந்து யாராவது அரல்னாலும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கணும். அந்த பக்கம் எதிர்ப்பு குறுக்க 2 வீலர் வரும், அந்த பக்கம் ஒரு கார் வரும், அல்லது கால்நடைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இயக்குனா விபத்து இல்லாமல் கண்டிப்பாக வைக்க முடியும். நாங்கள் அப்படி தான் இயக்குன்னு இருக்கோம். எந்த இதுலையும் சாலை சந்திப்பிலும் பேருந்து நிறுத்தத்திலையும் எதிர்பார்த்தா இயக்குன்னு இருக்கும். அதனால தான் விபத்து இல்லாமல் கிட்டத்தட்ட 31 வருஷங்கள் விபத்து இல்லாமல் இது வரைக்கும் பயணம் செஞ்சுன்னு இருக்கேன். இப்போ நீங்கள் 31 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையை பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி டிராஃபிக் இருக்காது, பெரிய அளவில் சிக்னல்ஸ்லாம் இருக்காது. அப்போ இருந்த சென்னைக்கும் இப்போ இருந்த சென்னைக்கும் எப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது? ஆமாம் ஐயா, அது முன்ன இருந்து டிராஃபிக் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ எங்கள் வண்டிகளும் கொஞ்சம் மோசமாக இருந்தது. ஆனால் இப்போ வண்டிகளும் நல்லாவே இருக்கு, அட்வான்ஸா இருக்கு. இப்போ ஆனால் டிராஃபிக் வருது போயிருக்கு. அப்போ ஓட்டினதை விட இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அப்போட இப்போ தான் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இப்போ தான் 2 வீலர்கள் அதிகமாகிடுச்சு, கார்லாம் அதிகமாகிடுச்சு. அப்போ அதிகமாக இல்லை. அதனால இப்போ ஓட்டுறது கஷ்டமாக இருந்தாலும் அதையும் சமாளிச்சிக்கின்னு நாங்கள் ஓட்டின்னு தான் இருக்கோம். இப்போ காவல்துறையில் கூப்பிட்டு இந்த அவார்டை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க இந்த 31 வருஷத்துல எப்பயாச்சும் ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறதா இருந்து அதை எப்படிலாம் தடுத்திருக்கீங்க? ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கலாம், நீங்க ஒரு சாதுரியமா நடந்திருப்பீங்களா? அப்படி தருணங்கள் இருக்கா? ஆமாங்க. அது மாதிரி பல தருணங்கள் வந்தது. அதாவது 2 வீலர் 2 பேர் 2 வீலர் மோதிக்குன்னு எங்க வண்டில விழ வந்தாங்க. நான் அதை பார்த்து ஆமா எங்க மேல தான் போடுவாங்க. அது எங்க மேல தான் போடுவாங்க. அதை சடனா கவனிச்சு நான் பிரேக் அடிச்சு நிறுத்தினோடனே அவங்க விழுந்துட்டு அவங்களே ஐயோ பரவாயில்லைங்க நீங்க நிறுத்தினாலும் நாங்க பழிச்சோம் அப்படின்னு சொல்லி பாராட்டு போனோம். அது அந்த நேரம் நமக்கு கஷ்டமா தான் இருந்தது. என்ன நம்ம கவனிக்காம இருந்தா அவருடைய உயிர், நம்ம தவறு பண்ணாமே அவருடைய உயிர் போயிருக்கோம். ஆனா அதையும் கவனிச்சதால தான் இந்த வரைக்கும் விபத்து இல்லாம ஓடின்னு இருக்கு சார். கவனமா ஓட்டுறதால தான். இப்போ நீங்க ஒரு தாரக மந்திரம் சொன்னீங்க, நடக்கும்னு நினைச்சிட்டே போனோம், அப்பதான் அதை தடுக்க முடியும்ன்றது. அது எதிர்பார்த்துட்டே இருக்கு. எதிர்பார்த்து ஒரு சாலை சந்திப்போ அல்லது ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி இன்னொரு பஸ் நிறுத்தி வச்சிருக்கோம். அந்த பஸ் நம்ம ஓவர்டேக் பண்றோம்னு வச்சுங்களேன், அங்கிருந்து குறுக்க வருவாங்க. அந்த எதிர்பார்க்கணும் வரனால எதிர்பார்க்கணும். நாங்க அப்படிதான் எதிர்பார்த்தே ஓட்டுறோம். அப்படி வரும்போது சரி சப்போஸ் ஒருத்தர் குறுக்க வந்துட்டு உடனே நிறுத்துவோம். அவங்க சேஃபா போயிடுறாங்க. அதே மாதிரி 2 வீலர்காரங்க வந்துட்டாங்கன்னா அவங்க சேஃபா போயிடுறாங்க. இந்த எதிர்பார்த்தல் இயக்கமா பண்ணா கண்டிப்பா விபத்து இல்லாம இயக்கலாம் யாரா இருந்தாலும். இப்போ நீங்க சென்னை தாண்டி வெளியெல்லாம் போகும்போது எவ்வளவு ஸ்பீட்ல போவீங்க? அங்கேயும் இந்த மாதிரி இப்ப மற்ற பேருந்துகள் இயக்கும் போது நீங்க எம்டிசி தவிர்த்து வேற வாகனங்கள் ஓட்டுனீங்க அப்படின்னா அதுலயும் இதே மாதிரி ஒரு கவனத்தோட தான் இருப்பீங்களா? வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டுறது, ஏன்னா இங்க பேசஞ்சர் எல்லாம் இருப்பாங்க, அங்க நீங்க தனியா உங்களுடைய இதுவா ஓட்டுறது தான். சோ அப்போ எப்படி இருப்பீங்க? கண்டிப்பா அப்பவும் இதே அதாவது அனுபவம் கை கொடுக்குது. இதே மாதிரி தான் ஓடும். நான் எங்க பையனை ஓட்ட சொன்னாலும் அதுதான் சொல்லுவேன், கொஞ்சம் பார்த்து ஓட்டு, இது மாதிரி பாரு, சாலை சந்திப்பில் இதை பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லி ஓட்டுவேன். நானும் அதே மாதிரி தான் ஓட்டுவேன். குறைஞ்ச வேகத்தில் தான் ஓட்டுவோம் நாங்கள். அதிகமாக அதாவது காராக இருந்தாலும் 2 வீலராக இருந்தாலும் 40-60ன்ற மாதிரி தான் போக சொன்னேன். இதே அதுக்கு மேலே போக வேணாம் நானே சொல்லுவேன். எங்கள் பையனும் சரி மற்ற எல்லாருமே அதுதான் சொல்லுவேன். நான் அதே மாதிரி ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டுனே போங்க, போடாமல் போயிடுங்க அப்படின்னே சொல்லுவேன். உங்களுக்கு குருன்னு யாரும் இருக்காங்களா? இவங்க தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதனால தான் நான் இப்படி ஓட்டுறேன். ஆமாங்க, எனக்கு ஐஆர்டியில் தாங்க. நான் ஐஆர்டி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ட்ரைனிங் எடுத்தேன். அங்க ஒரு குரு, அது ரொம்ப சாந்தமான குரு தான். அவர் பண்ணதான். அவர் சந்திரசேகர் அவர் பேரு. ஆமாங்க, அவருடைய வழிகாட்டுதல் தான் இப்பவும் இருக்கிறேன்னா இன்னைக்கும் அவரை பத்தி நான் நினைச்சு பார்ப்பேன்.